இந்த நாளும் நல்ல நாள், ஆசீர்வாதத்தின் நாள், பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நாள். தேவன் உங்களுக்காக பெரியவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையை குறித்து பெரிதாக இருக்கிறது. நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நம்மளை குறித்து சிறிதாக தான் இருக்கும். தேவனுடைய திட்டங்கள் பெரிதாக இருக்கும். இன்றைக்கும் அந்த பெரிய திட்டங்களை நாம் பார்ப்போம். அதை நம்முடைய வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிக்குவோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் வாங்கி கொள்வோம். அதன்படி தேவன் நம்மை வழிநடத்த இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் படிக்கிறோம். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய தேவைகள், பெரிய பெரிய தேவைகள்லாம் இருக்கிறது. இதற்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். தேவனிடத்திலிருந்து பெரிய பதிலை எதிர்பார்ப்போம், பெரிய எதிர்பார்ப்புகளை எதிர்பார்ப்போம். அவர் நம்மிடத்துல பேசும் பொழுது பிரம்மாண்டமாக பேச வேண்டும், எக்ஸ்ட்ராவேகண்டா பேசணும் அப்படின்ற காரியங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், போதுமான அடையாளம் போதுமானது. இந்த வசனத்துல எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எலியா இருந்த தேசத்துல பஞ்ச காலமாக இருக்கிறது. அந்த பஞ்சம் போகணும் அப்படின்னா மழை பெய்ய வேண்டும். ஆகவே மழைக்காக இவன் போய் ஜெபம் பண்ணுகிறான். 1ஆம் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், அப்படி 6 முறை ஜெபிக்கிறார். எந்த அடையாளமும் தோன்றவில்லை. 7வது முறை ஜெபிக்கும் பொழுது உள்ளங்கை அளவு சிறிய மேகத்தை அவனுடைய ஊழியக்காரன் பார்க்கிறான். அப்ப அதை பார்த்தவுடன் எலியா சொல்லுகிறது என்னவென்றால், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. அதனால ராஜா இடத்துல போய் சொல்லணும், ரதத்தை பூட்டி கொண்டு நீ தப்பிச்சு ஓடிரு சீக்கிரமாக, ஏனென்றால் பெரிய மழை வரப்போகிறது. எலியா பார்த்தது சிறிய மேகம்தான், உள்ளங்கை அளவு மேகம்தான். ஆனால் பெரிய மழை வரப்போகிறது என்பதற்கான அடையாளமாய் அது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பெரிய பெரிய தேவைகள், பெரிய பிரச்சனைகள் நம்மளுக்கு முன்பதாக இருக்கலாம். அதற்காக பெரிய ஜெபங்கள்லாம் நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்ததான சிறிய அடையாளம், சிறிய சின்னத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கண்முன்பாக காட்டுவார். அந்த சிறிய அடையாளம் நம்மளுக்கு போதுமானது. பெரிய பெரிய காரியங்களை நிகழ்த்துவதற்கு தேவன் சிறிய சிறிய அடையாளங்களை உங்களுக்கு முன்பதாக காட்டிக்கொண்டே இருப்பார். Don't miss out the small signs that you see in front of your eyes. எலியாவின் காலத்துல அந்த பெரிய பஞ்சத்தை போக்குவதற்கு இடி முழக்கத்துடன், மின்னல்களுடன் மழை தொடங்கல. ஒரு சிறிய கையளவு மேகம்தான் தோன்றுச்சு. அந்த முழு பஞ்சத்தையும் மாற்றினது. அப்படிதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அடையாளமாக சிறிய சிறிய சின்னங்கள், அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில காட்டுவார். இன்றைக்கும் ஒருவேளை பெரிய காரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றணும், பெரிய கடனை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களிடத்துல காட்டுவதெல்லாம் சிறிய அடையாளத்தை தான் காட்டுவார். அந்த சிறிய அடையாளத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆயத்தமாய் கொள்ளுங்கள். சிறிய மேகம் பெரிய நம்பிக்கையாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆறுதலான சில வார்த்தைகளை யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் நடுவில் தேவனுடைய சமாதானம் உங்களுடைய மனதை நிறைக்கும். உங்கள் கண்கள் முன்பதாக சிறிய சிறிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை, வாய்ப்புகளை நீங்க பார்ப்பீங்க. இப்படி உங்களை சுற்றி நடக்கிற சிறிய அடையாளங்களை, அதுதான் பெரிய அற்புதங்களுக்கான துவக்கமாய் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய பெரிதான வல்லமை விளங்கும்படிக்கு சிறிய அடையாளங்களை உங்களுக்கு காட்டுவார். இந்த நாள் முழுவதும் அடையாளங்களினால் உங்களை வழிநடத்தி செல்வார். அடையாளங்களை பார்க்கும் பொழுது ஆயத்தமாய்க் கொள்ளுங்கள். உங்களுக்காக பெரிய காரியங்களை தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். God bless you all.